எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால, அதில் ஜாப்பனீஸ் பாத் ஆஃப் செல்ஃப் மாஸ்டரியில் வந்து இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான, ரெலவெண்ட்டான ஒரு விஷயம். இதுவும் புரிதலும் சம்மந்தப்பட்டு என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு பதிவு தான் இது. அதில் வந்து ஷூ ஹாரி அப்படிங்கிறது தான் அந்த செல்ஃப் மாஸ்டரியோட பாத். ஷூ அப்படின்னா நம்ம அடிப்படையான விஷயங்களை ஆழ்ந்து கவனித்து பல முறை பொறுமையோட நிதானமாக அதை உள்வாங்கி எந்த விதமான ஒரு மாறுதலுமே இல்லாமல் அப்படியே டிட்டோ அதை வந்து நம்ம வந்து கற்றுக்கிறது. நம்ம பாடியிலே இன்டகிரேட் ஆகணும். மனசை அதை பற்றி யோசிக்கலைன்னா கூட நம்ம உடம்பு வந்து அந்த விஷயங்களை வந்து பண்ணுற அளவுக்கு அது வந்து நம்மளுக்குள்ளே வந்து உள்ளே இன்டகிரேட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ இந்த அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கிறது தான் ஷூ. அடுத்து ஹா அப்படின்னா பெண்டிங், அதாவது வளைத்தல். அப்படின்னா என்னென்னா, நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டோமோ அதை எல்லாத்தையுமே அந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறது, அதாவது அதை கொஸ்டின் பண்ணுறது. ஏன் இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஏன் அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஏன் இப்படி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இன்டலெக்சுவல் இன்கொயரி வந்து இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ அடிப்படையை ஒழுங்காக கற்றுக்காமல் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஹா அப்படிங்கிற இடத்துல நம்ம எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணி இன்கொயர் பண்ணி அதை கொஸ்டின் பண்ணி அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுறோம். அதுக்கடுத்து மூணாவது ஸ்டேஜ் அந்த செல்ஃப் மாஸ்டரியில் என்னென்னா ரீ அப்படிங்கிறது என்னென்னா லெட்டிங் கோ. அதாவது நம்ம ஒரு படித்த விஷயம் நம்மளுக்குள்ளே இன்டகிரேட் ஆகி திருப்பி அதில் இருக்கிற பல விஷயங்களை வந்து நம்ம நோண்டி நொங்கெடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணி எது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் கலைஞ்சு அதுக்கடுத்து நாமளே அதுவாக மாறுறது. வி பிகம் தட் ஆர்ட், வி பிகம் தட் மூமெண்ட். ஸோ நம்மளே அதுவாக ஆன பிறகு அதுக்கப்புறம் லெட்டிங் கோ, அதை வந்து விடுறது. கடைசியில் எதெல்லாம் வச்சு நம்ம வந்து கைப்பிடிச்சி படிக்கட்டில் ஏறணுமோ அதை கைவிட்டுட்டு கடைசி ஸ்டேஜில் அந்த விஷயம் நாமளாகவே மாறுறது தான் வந்து இந்த ஷூ ஹாரி, இந்த செல்ஃப் மாஸ்டரியோட பாத். இப்போ நீங்கள் பகவத்தையாவை பார்த்தீங்கன்னாலும் அவர் வந்து அந்த அடிப்படையாக எல்லா விஷயங்களையுமே ஒரு ஆர்வத்தோட நிதானத்தோட அவ்வளவு ப்ராக்டிஸும் அவர் பண்ணியிருக்காரு. அதுதான் அந்த ஷூ. ஹா அப்படிங்கிறது தான் வந்து ஜேகே சொன்னாலும் இவங்க சொன்னாலும் அது சரியாக வரல, உலகமே சொன்னாலும் அந்த இடத்துல சரியாக அது உட்காரல அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணுது. ரீ அப்படிங்கிறது அவருக்கே அந்த அனுபவங்கள், தெய்வீக அனுபவங்கள்லாம் வந்து அதுக்குள்ளே மாட்டின பிறகு அதை பற்றின ஒரு லிமிட்டேஷன் புரிஞ்ச பிறகு அதை வந்து விடுறதுக்கு துணிஞ்சு இது இல்லை அப்படிங்கிற ஒரு டேர்ன் எடுக்கிறார் இல்லையா, அதுதான் ரீ. ஸோ இப்போ இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம், உங்களுக்கு எளிமையாக இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி கேட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு சுட்டி காட்டுறாங்க. ஆனால் இது எத்தனை பேர்னால் வந்து கை கொள்ள முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். எங்கேயோ ஒரு இடத்துல ஜென்யூனாக, அதாவது ரொம்ப விஸ்தாரமாக இருக்கலைன்னா கூட உண்மையிலே ஒரு ஜென்யூனாக ஒரு விஷயத்தை அப்படியே உள்வாங்கி அந்த ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம லெட்கோ பண்ணணும். அப்படிங்கிறதே எதை லெட்கோ பண்ணுறோன்னா இந்த கடைசி வாசல் இதுதான். நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ, எந்த குரு மூலமாக கற்றுக்கிட்டோமோ அதையும் தாண்டி அதனோட நம்ம ட்ராவல் பண்ணுறது தான், எல்லாத்தையுமே விட்டுட்டு ட்ராவல் பண்ணுறது தான் அந்த கடைசி ஸ்டேஜ் ஆஃப் செல்ஃப் மாஸ்ட்ரி. அதுதான் பிரவாகம். ஸோ இப்போ இந்த அகத்தில் எதையுமே பிடிச்சு வைக்க முடியாது, விடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்வாங்கிறதுக்கு அகத்தில் பல கோடி முறை எதையோ பிடிச்சி வச்சு அது வேலை செய்யலைன்னு தெரிகிறவனுக்கு தான் அதை விட்டுட்டா தான் சால்வேஷனுங்கிறது கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஐயா வந்து இதெல்லாம் எளிமைன்னு சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக எளிது இல்லை கஷ்டம்னு சொல்கிறதுக்காக இந்த பதிவு கிடையாது. எளிமையாக ஆக்கிட்டாங்க. ஆனால் அதை வந்து நம்மளுக்கு ஜென்யூனாக நம்மளுக்குள்ளே இன்டகிரேட் ஆக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து அந்த சின்சியராக ஷோ பண்ணி அதுக்கு உண்டான உழைப்பை போட்டு அதுக்கு உண்டான அந்த புரிதல், அதை